குட்டி ஸ்டோரி பாக்குறாங்க. ஒரு பையன் கண்ணாடி முன்னாடி நின்று அவனுடைய உருவத்தை பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப குண்டா தெரியறான். உடனே அவன் உடம்ப கம்மி பண்ணணும்னு முடிவு எடுக்கிறான். ஒரு 6 மாசங்கள் அப்படியே நாட்கள் உருண்டு ஓடுது. 6 மாசத்துக்கு அப்புறமா திரும்பவும் கண்ணாடியில தன்னுடைய உருவத்தை பாக்குறான். அப்பவும் அவன் குண்டாவே இருக்கான். அப்புறம் மிஷின்ல எடையை போட்டு பாக்குறான். அதே இடம் தான் காட்டுது. உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எடையை கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியிலையும் அந்த மிஷினையும் போட்டு அவன் உடைச்சிடுறான். இதுக்கு இந்த ஸ்டோரிக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு உண்டியல வாங்குறோம். அதுல காசை சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. அதுல காசு சேர்ந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நியாயமா? காசு போட்டிருந்தா தானே சேரும். வெறும் உண்டியல வாங்கி ஒரு மூலையில வச்சுட்டோம்னா காசை சேர்ந்துருமா? அதுல நம்ம போடணும் இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு முடிவை எடுத்துட்டா மட்டும் அதுல வெற்றி அடைய முடியுமா? முயற்சி எடுக்கணும் இல்லையா? அந்த பையன் ஒல்லியாகணும்னு முடிவு பண்றான். ஆனா ஒரு எக்ஸசைஸோ இல்ல சாப்பாடு டயட்டோ இல்ல டென்ஷன் இல்லாம நேரத்துக்கு தூங்குறதோ அந்த மாதிரி எந்த முயற்சியும் அவன் எடுக்கிறதே இல்லை. ஆனா ரிசல்ட்ட மட்டும் எதிர்பார்க்கறான். அது எப்படி முடியும் அப்படிங்கிறதுதான். முடிவு மட்டும் வெற்றியை தராது, முயற்சியே வெற்றியை தரும் அப்படிங்கிறதுதான் கருத்து. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கான லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.